ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் வீடியோக்களை அதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. நம்ம இன்ஸ்டாகிராமில் கபடி வேறு பிகே எல்லோரும் முடிய போகுது. அந்த டைமில் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், எந்த சோஷியல் மீடியாவாகட்டும், கபடி கேம் புதுசாக விட்டுருப்பாங்களாட்டது நல்லா இருக்கிற மாதிரி போட்டுருந்தானுங்க. சரி, ட்ரை பண்ணி வீடியோ போடலாம், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த கேம் எப்படி இதுன்னு சொல்லலாம் தான் அந்த கேம் இருந்தால் வழக்கம் போல் தான். சும்மா வர பிகேயில் வர என்ட்ரி தான். சரி கொடுத்தானுங்க, ஒரு 7 பிளேயர் நிற்க வச்சிட்டானுங்க. கோன் கொடுத்தாங்க. ஜாக்சன் ஒரு ரைடரை செலக்ட் பண்ணி ரைட்டு போக சொன்னானுங்க. ஆனால் நான் மூவ்மெண்ட்லாம் கொஞ்சம் நல்லாவே இல்லைங்க. இம்ப்ரூவ் பண்ண கேமை. ஆனால் நான் கபடி பிடிக்கிறவங்களுக்கு சும்மா இதுமாரி ஒரு கேம் இருந்தால் எப்படி இருக்குன்னு நினச்சி பார்த்தேன். சரி, நானும் போய் டச் பாயிண்ட் எடுத்தேன். இந்த மாதிரி ரெட் கலரில் காட்டுனுச்சு. சரி, ஏதோ இது தொட்ட மாரி இருந்துச்சுன்னு வெளியே வந்துட்டேன். வந்து பார்த்தா கையில் போனஸ் பாயிண்ட் மாரி காட்டுறாங்க. இது ஒரு சில்லி மிஸ்டேக்காக இருக்குது. நம்ம என்ன விளையாண்டுனா நம்ம என்ன பாயிண்ட் எடுத்துன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. சரி, எதிர் டீமில் ஒருத்தன் வந்தான். ரைடு போகும்போதாச்சும் நமக்கு ஏதோ ஒரு ஆப்ஷன் மாரி காட்டுனுச்சு. இந்த ஜாய்ஸ்டிக் ஏதோ ஒன்று காட்டுனுச்சு. இங்கே ரைடர் வந்தாலும் நம்ம தலை மேலே எல்லோ கலர் தான் கட்டுது. சரி, டிஃபென்ஸ் எப்படி பண்ணணுன்னு போய் இதில் போட்டு பார்த்தா அவுட் டு பிளேன்னு போட்டால் டிஃபென்ஸ் எல்லோ டெரா அப்பியர்ஸ் ரைடர் யுவர் ரேஞ்சுன்னு காட்டுனுச்சு. அப்போ தான் எனக்கு டவுட் இருந்துச்சு. ஏதோ ஒரு பட்டன் கொடுத்துருந்தா நாம் வச்சு தொட்டு பார்த்து நம்ம ரைடர் போட்டு அட்டாக் பண்ணலாம். ஆனால் எந்த பட்டனுமே இல்லைங்க. நானும் சும்மா எடுத்து எல்லோ கலர் பட்டன் வச்சு டப்புன்னு அடிச்சுட்டு இருந்தேன். என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனால் ரைடு பண்ணால் போகிறதுக்கு நல்லா இருக்குது. பார்க்குறதுக்கு கேமில் இது ஒரு அழுத்தி நல்லா இருக்குது. நிறைய கேம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா நம்ம ஒரு கபடி பிளேயர்ஸ் ஆகட்டும், இவங்களாம் கேம் ஆடும்போது கொஞ்சம் நல்லா புது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோ. இதை பாட்டு நிறையா பேர் ஒரு ரியல் லைஃப்பில் எப்படி கபடி விளாண்டா அப்படி இருக்கும்னு நிறையா பேர் வருவாங்க. சரி, அவன் பாட்டுக்கு வந்தால் எது டீமில் இருக்கிறவன் ஏதோ பவர் ஹவுஸ்னு வந்திருந்தார். வந்துட்டு ஏதோ பாயிண்ட் எடுத்த மாரி அங்கே போய் நின்றுட்டு இருந்தார் நெட் லைன்ட்ட. சரி, அவர் ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டார். நம்மகிட்ட டச் பாயிண்ட் எடுத்து போனஸ் போட்டு போகிறான்னா என்னன்னு தெரியல. ஆனால் நம்ம ஒரு பாயிண்ட் ஏறணுமே எடுத்ததுனால அவங்க டீமில் வெறும் இப்போ 6 பேர் தான் இருந்தாங்க. சரி போடா, கிக்கு ட்ரை பண்ணண்டா அந்த டைம் அப்படி சொல்லி இப்போ உள்ட்டேங்க. கிக்கு ட்ரை பண்ணி விழுந்தேன். ஆனால் என்ன நடந்துச்சுனே தெரியல. பாயிண்ட் இப்போ யார் கொடுத்துக்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே நிற்கிது, கேம் ஸ்டக்காக நிற்கிது. பாயிண்ட் யார் கொடுத்தாங்கன்னு கடைசி வரையும் ஒன்றுமே புரியல. சரி, அடுத்து அவங்க டீம்லேருந்து ரைடர் வந்தான். இப்போ என்ன பண்ணுறது, இப்படியே ஒன்று மடக்கி போட்டு ஆகணுமே. நானே ஒன்றும் அந்த அழுத்திட்டு இருந்தேன். நான் இந்த இடம் மைனஸ்னால் நாமளே நவத்தேவல கேமே நவுந்துக்குது. அப்படியே அது ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் 2 டைம் தொட்டினா அப்போ 2 டைம் எல்லோ கலர் பட்டன் வச்சு அழுத்தினேன், போய் உள்ட்டேன். இது நமக்கு பாயிண்டா அவனுக்கு பாயிண்டான்னு தெரியல. ஆனால் கடைசியாக நமக்கு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. என்னடா இது ஒன்றுமே புரியல. இன்னும் டிஃபென்ஸ் நிறையா ஒர்க் பண்ணுங்க இந்த கேம் தயாரிச்சிங்க. மற்றபடி கேமோட கான்செப்ட்லாம் நல்லா இருக்குது. ஏன்னா கபடி விளாட்றேன். இப்போ போய்ட்டு ஒரு டக்குன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தமாரி போனேன். என்னென்னா தொட்டின மாரி இருந்துச்சு. வந்தேன், நமக்கு ஒரு பாயிண்ட்டை கொடுத்துட்டானுங்க. சரி, அள்ளிட்டானுட்டு வந்தாச்சு இந்தாண்டா. சரி, அவங்க டீம் ஒரு ரைடர் வந்திருந்தான். இன்னும் 3 பேர் தான் இருக்கிறானுங்க. சரி, அவனை ஆல் அவுட் பண்ணி விட்டுறலாம், டீம் ஆல் அவுட் பண்ணி இந்த வீடியோ முடிச்சிடலாம் அப்படின்ட்டேன். தேவையில்லாமல் புதுசாக ட்ரை பண்ணுங்க. ஆனால் இறக்கிட்டு ஏன்டா இறக்கணும், என்னடா ஒன்றுமே நல்லா இல்லைன்னு புரியுவீங்க. இப்போ நான் அவனுக்கு தொட்டனா என்ன இல்லைன்னு தெரியல. நமக்கு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. அவன் தான் தொட்டு நம்மளை பாயிண்ட் எடுத்துமே தெரிஞ்சு. ஆனால் அவன் கீழே விழுந்தோன்னா நமக்கு பாயிண்ட் கொடுத்துட்டானுங்க. சரி, 2 பேர் தாங்கிறானுங்க. ஒரு பாயிண்ட் எப்படியோ ஒன்று எடுத்து வந்துடலான்னு போயிட்டு ரிஸ்க் எடுக்காமல் ஒரு கிக் விட்டேன். டோ டச் விட்டேன். டோ விட்டால் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ரெட் கலராக காட்டுனுச்சு. சரி, இருந்தால் நான் வந்தேன். நமக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டானுங்க. டச்சு நடந்த மாரியே நமக்கு ஒன்றும் தெரியல. ஒரு வெங்காயமும் புரியல. நமக்கு டச் பாயிண்ட் கொடுத்துட்டானுங்க. சரி, அவங்க டீமில் ஒரே ஒருத்தன் தான். சரி, வாடா தம்பி, உன்னை முடிச்சு போட்டுறோம் அப்படின்ட்டு நானும் இன்னும் இங்கே நம்மக்கிட்ட எல்லோ கலர் காட்டுனுச்சு கார்னரில். சரி, எப்படியோ ஒன்று தொட்டா ஒன்று காட்டல. சரி, இப்போ காட்டுறது இப்போ அந்த பட்டன் வச்சு அழுத்தினா ஒன்றுமே புரியல. எல்லோ கலர் நேரம் அவங்க மண்டை நேரம் வச்சு அழுத்தணுமான்னு இன்னும் ஒன்றும் புரியல. நீங்கள் எது பிடிச்சப்போ உங்களுக்கு எது புரிஞ்சுருந்தால் கமெண்ட்ஸில் விடுங்க. சரி, இன்னும் பண்ணால் சரி, நானே இன்னும் பண்ண மண்ணை கவிட்டேன். ஆனால் பாயிண்ட் நமக்கு கொடுத்துட்டாங்க. என்னடா இது ஒன்றுமே புரியலுங்க. மொத்தத்தில் கேம் நமக்கு ஆல் அவுட் பாயிண்ட் கொடுத்துட்டானுங்க. கேமில் நிறையா சில்லி மிஸ்டேக் இருக்குது. புதுசாக ட்ரை பண்ணுங்கிறீங்க மட்டும் ட்ரை பண்ணுங்க கைஸ். பை கைஸ். இதுமாரி வீடியோ பிடிக்கணும்னு நினச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க. நாளைக்கு ஐபிஎல் பற்றி ஒரு டாபிக் நம்ம சேனலில் வரப்போகுது. அது ஆவலாக வெயிட் பண்ணு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.